श्रीशैलेशदयापात्रं पात्रं दीपैक्यादिगुणार्णवं यतीन्द्रप्रभणं वन्दे रम्यजामातरमुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोदगस्थितित्राणि तृणाय मेने अस्मत्कुलोद्भगवतोऽस्य तथैकसिन्धो रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विबुधत् सर्वं यदेव नियमेन महन्वयान् अद्यस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रिकुलं प्रणमामि मूर्ध्ना स्मृतं सरसमहदाह्वय पट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहन् भक्ताङ्घ्रे परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि अखिल बोल जन्म सेम लंकादिलीले विनत विविध पूत ब्राद वक्षैतदि स्तुति स्थिति विदिते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् शेमुषी भक्तिरूपा पाराचरे वसत्सुतानुपनिषत् व्याप्तिम् अद्योत्पदां संसाराग्निदीपनं प्राणत्व संजीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुवदे व्याघातदूरस्थिताम् आनीतां तु निजाक्षरैः सुमनसो बहुमा बिबन्त्यन्त्यहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने स्मृति स्मृति सूत्राणाम् अन्तज्वरम् असीसमत् நம்ம வித்தியைகள் பேர் ஒத்துமை வேற்றுமைகளை வச்சு அவையெல்லாம் ஒன்றா வேறையால் ஆராய்ச்சிட்டு வரோம். இப்படி வரைச்சு இப்போ ஒரு முக்கியமான வித்தியை வருது. இது புருஷ வித்யான்னு பேர். புருஷ வித்யாங்கிறது சாந்தோக்கியத்தில் இருக்கு, தைத்திரியம் நாராயணவல்லியிலையும் இருக்கு. ரெண்டையும் சொல்ற செய்முறைகள் ஒன்றா பார்த்தாலும் நோக்கம் வேறையா இருக்கு. அதை பற்றி டிஸ்கஷன் இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்கு சாப்டர். ஆனால் இதில் கொஞ்சம் யாகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. புருஷன் அப்படின்னாக்க புரி சனோதி, புரியும் சனோதி. புரியும் சனோதினாக்க உடலை நிலைப்படுத்த, உடம்புக்கு புரின்னு பேர். அது நிலைப்படுத்தப்போம். ரெண்டு வகையில் உடல்ங்கிறது எது உடல்? இந்த அழியக்கூடிய இந்த உடலையா, இல்லை பகவானுக்கு நம்ம உடலாக இருக்குமே அதையா? இப்போ இந்த உடல் நிலைப்படுத்துவோம்னாக்க இந்த உலகத்தில் வாடுறோம்னு அர்த்தம். பகவானுடைய உடல் எழுத நிலைப்படுத்துவோம்னாக்க முக்தி அடைகிறோம்னு அர்த்தம். ஆக இது ரெண்டு தான் டிஸ்கஷன் இல்லை. இப்போ ஒரு இதில் என்ன சொல்றீங்கன்னாக்க இந்த மாதிரி பண்ணினாக்க நீ 116 வயசு வாழலாம் அப்படின்னு சொல்ற. இன்னொரு என்ன சொல்றீங்கன்னாக்க இப்படி பண்றவன் வாழ்நாள் முடிஞ்சு அவன் பிரம்மத்துக்கு ஒத்த மகிமையை அடைகிறான். மகிமானம் கட்சிக்கு. ஆக இந்த ரெண்டுக்கு புருஷ வித்தின்னு பேர் இருக்கு. ரெண்டும் ஒன்னா வேறையா? என்னன்னாக்க நோக்கம் வேறையா இருக்கு. ஒன்னுல 116 வயசு அடைகிறதும், இன்னொன்னுல முக்தி அடைகிறதுமா இருக்கு. அப்போ அதனால இந்த ரெண்டு வித்தியாசம்தான். அதாவது யாரெல்லாம் யாகம் பண்ணலாம்? உபநயனமாயிருக்கணும், கல்யாணமாயிருக்கணும், கல்யாணமாயி பிள்ளை குழந்தை இருக்கணும், அவன் தலை நரைச்சிருக்கப்படாது. கிருஷ்ணகேசகா ஜீவபுத்திரகான்னு இருக்கணும் அவன். அப்போ சடங்குகள் பண்ற மாதிரி ஒரு சடங்கு இருக்கு, அக்னி ஆதானம்னு ஒரு சடங்கு இருக்கு. அந்த சடங்கை பண்ணினானாகத்தான் அவனுக்கு யாகம் பண்ணி வைக்கக்கூடிய உரிமை கிடைக்கிறது. அப்போ மனைவி இல்லாம யாகம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எந்த அக்னி காரியமும் ஆகாது. பிரம்மச்சாரிக்கு தானா அக்னி பண்ணிக்க வேண்டிய தேவையில்லை. எந்த யாரா பண்ண அக்னியில தான் சமிதாதானம் பண்ணலாம். சன்னியாசிக்கு அக்னியை தொடப்படாது. அதனாலதான் சன்னியாசி இறந்து போனாக்க அவரை கொளுத்துறது இல்லை, புதைக்கிறது. ஒரு கற்பூரம் கூட ஏற்றிடப்படாது. யாராவது ஏற்றி கொடுத்தாக்க சுவாமி காட்டலாமே தவிர்த்து அவர் தானா ஏற்றிக்கப்படாது. நெருப்பை தொடப்படாது. தனக்குன்னு அவர் சமைச்சிக்கப்படாது. இந்த கண்டிஷன்லாம் உண்டு அக்னி. வெறும் கிரகஸ்தனுக்கு அக்னி உண்டு. ஆனால் அந்த அக்னி எப்படின்னாக்க வைதிக அக்னியா இருந்ததுனாக்க, அதாவது தேவர்களை குறிச்சி பண்ணக்கூடிய யாகமா இருந்ததுனாக்க அதுக்கு பத்தினி கூட இருந்தாகணும். பத்தினிக்கு தெரியாம எந்த தானத்தையோ இல்லை அக்னி ஹோமத்தையோ பண்ணக்கூடாது. இங்கே சாதாரண பார்த்துருப்பீங்க, சிராத்தம் பண்ணுறச்சே பார்த்தாக்க வாத்தியார் மகையில் அரிசியை கொடுத்து அதை ஆத்துக்காரிக்கையில் கொடு, அது 2 பக்கம் பண்ணிக்கோமா, ஒரு இது வாங்கிக்கும்.
நீ 2 பக்கம் பண்ணிக்கோ, ஒரு எடுத்துக்கோ. இதில் பண்ணு அக்னே ஸ்வாஹா, அக்னே ஸ்பஷ்டகிருதே ஸ்வாஹா, சூர்யாய ஸ்வாஹா, அக்னே ஸ்பஷ்டகிருதே ஸ்வாஹான்னு பண்ண சொல்லுவார். இது என்னன்னாக்க நம்ம எந்த ஒரு நற்காரியம் பண்ணாலும் அவர் கூட இருக்கணும். சம்ஸ்கிருதத்தில் மனைவிக்கு நிறைய வார்த்தைகள் இருக்கு மனைவி குறிக்கிறதுக்கு. ஆனால் ஒன்னொன்றும் வெவ்வேறு பாலில் இருக்கும். ஆண்பால்லையும் இருக்கும், பெண்பால்லையும் இருக்கும், நபும்சகலிங்கத்திலையும் இருக்கும். ஒன்னொன்று ஒரு பர்பஸ் குறிக்கிறது. பத்னின்னு சொன்னாக்க எவ்வளோர்த்தி ஒருத்தனுடைய தர்ம காரியங்களில் எல்லாத்துலேயும் பங்கெடுக்கலாம். அவர் தான் தர்ம பத்தி பேர். தர்ம காந்தா தர்ம கலத்தம்லாம் பேர் கிடையாது. பத்னின்னு சொன்னாக்க பெண்பால் தர்ம பத்னி. அவள் தான் புருஷனோடு சேர்ந்து எந்த யாகம் செய்யறதுக்கும் தகுதியானவள். இதே மாதிரி காந்தானா அது ஆண்பால், அது பெட்மேட்னு அர்த்தம். பாரியா அப்படின்னாக்க குடும்பத்தை நிர்வகிக்கிறவள், பரணாத் பாரியா, குடும்பத்தை நிர்வகிக்கிறவள். களத்திரம் தான் வேலை செய்கிறவள். ஆக இந்த களத்திரங்கிறது நபும்சகலிங்கம். பாரியா காந்தா ரெண்டும் புல்லிங்கம். ஆக சொல்லுக்கு தான் லிங்கம், அதாவது ஜெண்டர், மீனிங்க்கு ஜெண்டர் இல்லை. அது மாதிரி இங்கே பத்தினி இருக்கணும். ஆக யாகம் பண்ணுறவனுக்கு, யாகம் பண்ணுறவன் அவனுக்கு ஒரு பத்தினி. அது மட்டும் இருந்தால் போகாது, அந்த யாகம் பண்ணுறதுக்கு அவனுக்கு உண்மையான ஸ்ரத்தை இருக்கணும். ஏன்னால் நம்ம சாதாரண பண்ணக்கூடிய இந்த ஸ்ராதத்தை நம்ம ஸ்ரத்தையாக்கிறதும் ஸ்ராதம் ஏன் பேருன்னாக்க இது ஸ்ரத்தையாக பண்ணுறதுனால தான். மற்றது எல்லாத்தையும் கொண்டு நம்ம ஸ்ரத்தையே தேவகாரியங்களோட ஸ்ரத்தையில் ஜாஸ்தி காமிக்கிறது இல்லை. ஆனால் ஸ்ராதம் அடித்து ஸ்ரத்தையாக பண்ணணும். அதுக்காக ஸ்ராதம்னு பேர். ஏன்னா பித்தர்கள்லாம் நம்ம முன்னோர்கள், நம்ம மாதிரி மனுஷா, அவளுக்கு விருப்பு வெறுப்புகள் உண்டு. நம்ம ஏதாவது தவறு பண்ணினாக்க அவள் மனசு வருத்தப்படலாம். இப்போ பெருமாளுக்கு தேவதைக்குன்னு பண்ணினோம்னாக்க சந்தோஷப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரியாது. ஆனால் நமக்கு முன்னோர்கள் இருக்காளே அவாட்ட பண்ணோம்னா அவளுக்கு வருத்தப்படுறாளா சந்தோஷப்படுறாளுக்கு தெரியும் நமக்கு. அதனால தான் ஸ்ராதத்தை ஸ்ரத்தையாக பண்ணணும். அதே மாதிரி ஸ்ரத்தையில் தான் எந்த யாகத்தையும் பண்ணணும். ஆகமத்தை ஸ்ரத்தை இருக்கணும். அது மட்டும் அவனுக்கு வேதம் படிச்சிருக்கணும். அவனுக்கு இந்த யாக குண்டம் வகைராக்கள் வேணும். அதில் போடுறது சமித்து, ஒவ்வொரு யாகத்துக்கும் ஒவ்வொரு சமித்து இருக்கு. அத்தி, ஆள், அரசு, புரசு, நாயுருவி, வன்னி, இந்த மாதிரிலாம் இருக்கு. இந்த மாதிரி இந்த சமித்து வேணும். நெய் வேணும் அதுக்கு. அதை தவிர்த்து அதில் பலியிடத்துக்குன்னு ஒரு மிருகம் வேணும். இது மாதிரி எல்லாத்தையும் என்னென்ன சொல்றேன், இது எல்லாத்தையும் ஒரு உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றான்னாக்க ஒருத்தன் தன் உடம்பையே யாகசாலையாக வச்சுக்கணும். அவனுடைய விருப்பம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அதையே இந்த ஆத்மாவே யாக செயலனா வச்சுக்கணும். அவனுடைய ஸ்ரத்தை இருக்கு இல்லையா, யாக செய்யணுங்கிற ஸ்ரத்தை, அதுதான் பத்தினி. ஏன்னா இந்த ஆத்மா தான் உருப்படணுங்கிறதுக்காக ஸ்ரத்தைங்கிற ஒன்றை வச்சுட்டா தான் கடைசி மட்டும் ஃபோக்கஸ்டாக வித்தியாசம் இருக்கும். அதனால அவனுக்கு என்ன ஸ்ரத்தை பத்தினி. உடல் யாக திரவியம். உடல் இருக்கு இல்லையா, அக்னி. உடல் இருக்கு இல்லையா, இந்த உடம்பே நெருப்பு. அது மட்டும் இல்லாமல் மார்பு யாக குண்டம். அப்புறம் ரோமங்கள், மார்பு ரோமங்கள் இருக்க தர்ப்பம். இந்த அக்னியை சுற்றி பரிஸ்தரணம்னு போடுவான். எல்லாத்தையும் கிழக்க பார்த்து வடக்க பார்த்து போட்டிருப்பான். பித்திருக்காரியமாக இருந்ததுனாக்க தெற்க பார்த்து போட்டிருப்பான். மற்ற காரியத்தையும் கிழக்க பார்த்து வடக்க பார்த்து போட்டிருப்பான். அப்புறம் வேதம் இருக்கு இல்லையா, வேதம் இருக்கு தான் குடிமை. அதாவது ஒரு பிராமணன் எந்த உபநயனமானவனும் மொட்டை அடிச்சுக்கூடாது. தலை மொட்டையாக இருந்ததுனாக்க அது ஒரு அபசகுனம். அதாவது சாமவேத காலுக்கு மட்டும் புழல் புடச்சி முதல்ல மொட்டை அடிச்சுடுவோம், அதுக்கப்புறம் மொட்டை அடிக்கிறது கிடையாது. மொட்டை அடிச்சோம்னாக்க அவனை அவமானப்படுத்துகிற மாதிரி ஆகும். ஆனால் மகாபாரத போர் முடிஞ்சுடுத்து. அப்போ துரியோதனன் அடிபட்டு விழுந்திருக்கான். விழுந்த உடனே அஸ்வத்தாமா, கிருபர், கிருதவர்மா 3 பேர் அவனை பார்க்குறான். அவன் கொலைவன் குத்தியூரமாக கிடக்கிறான். அவன் நிலையை பார்த்து இவன் 3 பேரும் கோவிச்சுட்டு ராத்திரியில் தூங்கிட்டு இருக்கிற பாண்டவ பாசறையில் போய் எல்லாரையும் கொண்டு விடுறான். அது மட்டும் இல்லாமல் பாண்டவர்கள் அழியணுங்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை விட்டுறான் அஸ்வத்தாமன். அதை தெரிஞ்சுட்டு அவளை பெருமாள் வெளியில் கூட்டின்னு போயிருந்தார். 5 பேர் பாசறையில் தங்காமல் போயிருந்தார். அவர் எங்கேருந்து அஸ்வத்தாமாவை நோக்கி அவரும் பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். அண்ணாக்க அவன் அஸ்வத்தாமா தோத்து ஓடி போயிட்டான். அர்ஜுனன் ஓடி போய் அவனை பிடிச்சி கட்டி கொண்டு வந்துட்டான். கொண்டு வந்துட்டு
அபாண்டவ அஸ்திரம், பாண்டவன் அழித்த அஸ்திரம் விட்டான் இல்லையா, அவனுக்கு கொண்டு விடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணான். அப்போ தர்மபுத்திரர் சொன்னார், பிராமணனை கொல்லப்படாது, அவன் தலையை முட்டையடிச்சு விட்டுடும், அது பிராமண கொலத்துக்கு சமானம் அப்படின்னு. அந்த மாதிரி தலையில குடுமி சிகை இல்லாமல் இருக்கக்கூடாது, சிகை இருக்கணும். அது சிகை தான் அவன் படித்த வேதம். இதயம் தான் யூபஸ்தம்பம். யூபஸ்தம்னாக்க அது ஒரு மரம், அத்தினால ஆன மரம். அது முழுக்க ஒரு மஞ்சள் துணினால கட்டியிருக்கணும். அதில் தான் எந்த பிராணியை பலி கொடுக்க போகிறோமோ அதை அதில் கட்டி வைக்கணும். அந்த யூபஸ்தம்பத்துக்கு நிறைய சடங்குகளாக இப்படி இது நான் பந்தக்கால் நாட்டுறோம்லையே ஒரு கல்யாணத்துக்கு நாக்க அந்த மாதிரி அதுக்கெல்லாம் மந்திரங்கள்லாம் உண்டு. அதை வச்சு நாட்டிட்டு அதில் அதை கட்டி வைக்கணும். எப்போ அந்த யாகம் முடிஞ்சு போச்சோ அப்புறம் அந்த யூபஸ்தம்பத்தோட்ட தீட்டு வந்துடும். அப்படிப்பட்டது அது யூபஸ்தம்பம். இதயம் யூபஸ்தம்பம். விருப்பம் நெய். விருப்பம் இருக்கு இல்லையா அவனுக்கு, நான் முக்தி அடையிறது விருப்பம் இருக்கு இல்லையா, அது நெய். அதாவது மேலே 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 நெய் விட்டுட்டே இருந்தால் தான் இந்த நெருப்பு அணையாமல் எரிஞ்சுட்டே இருக்கும். அதுக்காக விருப்பம் நெய். அது எதை கொடுக்கணும்? கோபம். பலி கொடுக்கப்படும் ஆடு. என்ன சொல்கிறாருனாக்க, இப்போ நமக்கு கோபம் ஏன் வருது? நான் ஃபீல் பண்ணுறதுனால. நான் சொல்கிறேன், அவன் கேட்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி முதல்ல இந்த நான்கிறது போகணும். இந்த அகங்காரம் ஆகிற ஆற்பை குடைத்தால் ஆத்மாவுக்கு அடியான அழியாத பேர் அடியான் என்றே அப்படிங்கிற மாதிரி அகங்காரம் போகணும். அந்த கோபத்தை அடக்கணும். போல கோபம் பலி கொடுக்கப்படும் ஆடு. நுண்ணறிவு அக்னி. நுண்ணறிவுன்னு இப்படி செய்யணும், இது இந்த காரியத்தை இது மாதிரி செய்யணும், இது மாதிரி செய்யணும்னு அந்த சடங்கனுடைய அக்னி அறிவு இருக்கு இல்லையா, அது அக்னி. அது பிரம்மத்தை பற்றிய அறிவு, அமைதியான மனம். அமைதியான மனம் தட்சிணை. நல்ல தட்சிணை கணம் இது பண்ணோம்னாக்க, அதாவது யாகம் பண்ணினாக்க அதில் சொல்கிறது, அதில் யார் யாகம் பண்ணணும், எந்த எஜமானன் தனக்காக யாகம் பண்ணணும் அவன் தங்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுத்துடணும். யார் பண்ணி வைக்கிறானோ அவன் எதுவும் ஒன்றும் கேட்கப்படாது, கொடுக்கறத வாங்கிக்கணும். இந்த மாதிரி இவன் மேக்ஸிமம் கொடுக்கணும், அவனும் கிடைச்சதை வாங்கிக்கணும். அந்த மாதிரி தான் தட்சிணை. தட்சிணை இல்லாத யாகம் வந்து பலனா போயிடும். வாக்கு ஹோதா. ஹோதா உத்காத்தா பிரஸ்தோதா அத்வர்யுன்னு பார்த்தோம் இல்லையா. வாக்கு ஹோதா, மூச்சு உத்காத்தா, பார்வை அத்வர்யம், மனம் பிரம்மா. பிரம்மா தான் ஒரு யாகத்தில் நடக்கிறச்சு எல்லாத்தையும் லயஸ் பண்றவர், இது சரியா இருக்கு சரியில்லை இந்த கரெக்ட் பண்றவர் பிரம்மா. காது பிரஸ்தோதா, வாழ்நாள் தான் தீட்சை. இப்போ யாகம் பண்றதுக்கு சில கண்டிஷன்ஸ் உண்டு. அன்னன்னைக்கு பண்ற யாகம் ஒன்று உண்டு. ஐஸ்வதேவம், தர்ச பௌர்ணமாசம் எல்லாம் பண்றதுக்கு. அதே மாதிரி ஒரு ஒரு 12 நாள் பண்ண முடியுது இருக்கு. அதுக்கு மேல ஒரு வருஷத்துக்கு பண்றதா இருக்கு, பல வருஷங்கள் பண்றதா இருக்கு. அஹீனம் சத்திரம் இதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் பார்த்தோம் நம்ம. அஹீனம் சத்திரம் இதெல்லாம் பேரு அந்த மாதிரி பண்ணக்கூடியது. உணவு நீர் அதான் சோமபானம். யாகத்துல என்ன சாப்பிடலாம் அப்படின்னாக்க, இந்த தேவதைகளுக்கு படைக்கப்பட்ட சோமபானம், சோமக்குடின்னு ஒன்று இருக்கு. இந்த சோமக்குடி இடிச்சு பிழிஞ்சு அந்த ரசத்தை அவளுக்கு ஆஃபர் பண்ணிட்டு அதை நம்ம சாப்பிடணும். சோமபானம் உணவு நீர். மகிழ்ச்சி உபசத்து. உபசத்துனாக்க நமக்கு ஒரு நல்ல காரியம் நடந்ததுனாக்க அதுக்கு நன்றி சொல்கிறோம். இப்போ சாதாரணமாக ஆற்றுல சாதம் நடந்ததுனாக்க கடைசியில் என்ன பண்ணுவானாக்க எழுந்து கையோ விழுந்து அக்னி நையா சுபதார ஐயன்னு ஆரம்பிச்சு ஒரு வேதம் வந்துருக்கா சொல்லுவாங்க. அக்னி அவன் மேலே போட்டது எல்லாத்தையும் யாராருக்கு போய் சேரணுமோ கொண்டு போய் கொடு அப்படின்னு அவன் நன்றி சொல்கிறான். அந்த உபசத்து. போக்குவரவு பிரவர்க்கியம். பிரவர்க்கியம்னாக்க அந்த இதுலேருந்து ரோமதி இடித்து அது இது அடுக்கிறதுக்கான ஒரு மந்திரம் பிரவர்க்கியம்னு பேர். பிரவர்க்கியம் அந்த நம்ம அதுக்காக முயற்சி பண்ணுறோம் இல்லையா, சத்தையோட அதை போய் எடுத்து பிரித்து பண்ணி எல்லாம் பண்ணுறது, அது பிரவர்க்கியம். அப்புறம் வாய் ஆகவனியம், அதுதான் அக்னி. அறிவு ஹோமம். இதன்படி இறப்பு அவபிரதம். அவபிரதம் தான் என்னன்னாக்க கடைசியில் எல்லாம் முடிக்க என்ன பண்ணணும், ஒரு கண்டினியூஸாக ஒரு யாகம் பண்ணிட்டோம்னாக்க யாகம் முடிஞ்ச உடனே அதை யாக கத்தா இருக்க மாதிரி அவன் தீர்த்தம் ஆடணும்.
கல்யாணத்துலேயும் அப்படி தான் இருந்தது. பாலிய குற்றம் இல்லையா, பாலியா விட்டதுக்கப்புறம் வாத்தியத்தவணம் மஞ்சன மாட்ட கனா கண்டேன் தோழி நான் ஆண்டாள். அந்த மாதிரி அவபிரதம் உண்டு. ஒரு கல்யாணம் முடிஞ்ச உடனே அதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்போ காப்பு அவுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவனுடைய இறப்பு தான். அதாவது இந்த யாகத்தை எல்லாம் மனசனாலேயே பண்ணிக்கிட்டு அவனுடைய வாழ்நாள் காலம் முழுக்க அப்படியே இருக்கணும். அப்படி இருந்தாருனாக்க அதில் அதே மாதிரி சவனம்னாக்க ஒவ்வொரு வேளையில் பண்ணுற சவனம்னு பேர். காலம்பரம் ஒன்று, மத்தியானம் ஒன்று, ராத்திரி ஒன்று. கோயில் உள்ள பார்க்கணும் இல்லையா, காலசந்தி, உச்சிக்காலம், சாயம் சந்தின்னு பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி 3. அதே மாதிரி பகல் இரவு அவன் லைஃப்பில் பகலும் இரவு இருக்கு இல்லையா, தர்ச பூர்ண மாதம். தர்சம்னா அமாவாசை, பூர்ண மாதம்னா பௌர்ணமாசி. அன்னைக்கு அந்த காலங்களில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஹோமம் பூர்ண மாதம். அயனங்கள் சாதுர்மாசியம், பருவங்கள் பசுபந்தம், அவி, வருஷம், இதெல்லாம் இந்த மாதிரி உலகத்தில் சுற்றி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஒரு மனுஷனையும் சேர்த்து ஒரு உருவகப்படுத்தி இதுவே ஒரு யாகமாக பண்ணப்பட வேண்டும். எவன் ஒருவன் தான் முக்தி அடைய விரும்புகிறானோ அவன் இந்த மாதிரி இது பண்ணட்டும் இப்படின்னு புருஷ வித்தியை தீர்மானிக்கிறது. இந்த அப்போ சொன்ன புருஷ வித்தியை இது யஜுர்வேதத்தில் தைத்திரிய உபனிஷத்தில் நாராயணவல்லியில் வருது. இதில் சொன்ன செயல்கள்லாம் கிட்டத்தட்ட அப்படியே வருது. ஆனால் அதில் வித்தியாசமாக வருது. யார் இப்படியெல்லாம் பண்ணுறானோ அவன் இந்த உலகை நீக்கி பரமத்தை அடைஞ்சு பகவானுக்கு ஒத்ததா மகிமானம் கச்சதின்னு முடியும். அந்த இறைவனுக்கு ஒத்த நிலையை அடைகிறான். இப்போ நான் சொன்ன இந்த பேசேஜ் இருக்கே, இந்த பேசேஜ் தான் ஆங்கில வேத சேவாகாரம் பண்ணினாக்க முடியற்ற சொல்லக்கூடிய சாத்து மரம். இது கடைசியில் முடிக்கிறது தான் முடிப்பாங்க. அது எந்த வேதம் சொன்னாலும் சரி, யஜுர்வேதத்துடைய இந்த பகுதி சொல்லித்தான் முடிக்கணும். அதில் சொல்கிறச்சே சொல்வா, இந்த மாதிரி பண்ணுறவனுக்கு பிரம்மத்தை மகிமையை அடைகிறான்னு சொல்லி முடிப்பாங்க. அதே சாந்தோகியத்தில் என்ன இருக்குனாக்க இப்படி இருக்குச்சு, அது 3ஆக பிரிச்சிருக்கு. எவன் ஒருவன் இந்த மாதிரி பண்ணுறானோ, முதல் 24 வருஷம் எப்படி பண்ணுறானோ அவனுக்கு 24 வயசு. காயத்ரியில் 24 அக்ஷரம். நம்ம தமிழில் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பான்னு இருக்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் எழுத்து கணக்கை வச்சு அவளுக்கு பாவினம் வரும். காயத்ரி, புஷ்டிக்கு, அனுஷ்டபு, திருஷ்டபு, அனுஷ்டபு பிரகதி, பக்தி, திருஷ்டபு, ஜெகதி அப்படின்னு 7 வகையான பாக்கள் இருக்கு. அதில் மினிமம் இருக்கிறது 24 எழுத்து. இதுதான் முன்னால ஒரு இதை பார்த்தோம், நம்ம ஜோதிஷ் சரணாபிதானத்தில் பார்த்தோம் இதை. அதாவது 24 எழுத்து வேணும். இது 4 வரியா, ஒரு வரிக்கு 6 எழுத்து விதம், 6 24 ஆக்கலாம். இல்லைன்னாக்க 8 எழுத்தா 3 வரியா இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறது 24 காயத்ரி. ஸோ இந்த மாதிரி சாந்தோகி சொல்கிறதுனாக்க 24 வருஷம் முதல் 24 பண்ணுறான் இல்லையா, அவனுக்கு என்ன கிடைக்குதுனாக்க வயசு அவனுக்கு நோய் இல்லாமல் கிடைக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக 44 பந்தி, திருஷ்டி, பிரகதின்னு ஒரு சந்தஸ். இந்த பிரகதியின் சந்தஸ் 44 எழுத்து, 44 வருஷம், அடுத்த 44 வருஷம், அதுக்கப்புறம் ஒரு 48 வருஷம், ஆக மொத்தம் 116 வருஷம். இந்த மாதிரி ஒருத்தன் பண்ணிட்டே இருந்தானாக்க அவன் 116 வருஷம் நோயே இல்லாமல் வாழ்வான். நோயை தூக்கி இதை ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு போகுது. என்ன அதனால இப்போ என்னுடைய இது என்ன இருந்தாக்க பிரபக ஷோடச சமர்ப்பு. ஆக இதில் தைத்திரிய உபனிஷத்தை சொல்லக்கூடிய இது மோட்சத்துக்கு போகிறதாகவும், சாந்தோகியத்தை சொல்லக்கூடியது 116 வருஷம் நோயற்ற வாழ்வை தரக்கூடியதாகவும் இருக்குது. 2க்கு புருஷ வித்தியைன்னு பேர். இந்த புருஷ வித்தியைங்கிறது 2ம் ஒன்றா வேறையா அப்படின்னாக்க 2ம் வேற. ஏன்னா 2 நோக்கமும் வெவ்வேறையாக இருக்குது. அதனால இதில் சொன்னதை அது சாந்தோகியத்தை சொன்னதை புருஷ வித்தியாக ஒரு பிரம்ம வித்தியாக எடுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு நிறுவறார் இந்த சாப்டரில். சந்தேகம் உண்டா?
ஹலோ வெற்றி. வெற்றி இன்னைக்கு வரல சுவாமி. அவரு கோவில் கைங்கரியத்துக்கு போயிருக்காராம். ஓ குட். நாளைக்கு ஏகாசி இல்லையா? எங்கன்னு தெரியல. ஆமா, ஏகாசிக்கு எங்க லோக்கல் கோயிலா இருக்கும். அது இருக்கும். இது ஏதாவது சந்தேகம் படாதுல்ல யாருக்காவது? அதான் இல்ல, இது வந்து ரெண்டும் வேற அப்படின்னு. இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து ஒண்ணுன்னு சொல்லியிருந்தோம். ஆமா, இப்ப இதுல பார்த்தா அதாவது அது ரெண்டு வந்து இது ரெண்டு வேறன்னு சொல்றோம். அதான் சில இடத்துல ரெண்டு வித்யை ஒரே பேரில் இருக்கு. அது ஒரு வித்யை ரெண்டு 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 வருஷத்துல இருக்கு. அதுல என்னன்னாக்க ஒரு வித்தியால சில குணங்கள் சொல்லியிருக்கு, இன்னொரு வித்தியால சில குணங்கள் சொல்லியிருக்கு. இந்த ரெண்டையும் சேர்த்து எடுத்துக்கணுமா வேண்டாமான்னு டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ ஒற்றுமை வேற்றுமை ரெண்டையும் பார்க்கணும் நம்ம. இப்போ இதே மாதிரி ஒரே பேருடைய வித்தியை ரெண்டு உபனிஷத்துல இருக்கு. இந்த ரெண்டு ஒன்று தானா? ரெண்டுமே மோட்சம் தரத்துக்காகப்பட்டதா அப்படின்னு சந்தேகம் வருது. இல்லை, இந்த புருஷ வித்தியை வேற, அந்த புருஷ வித்தியை வேற. தைத்திரியத்தில் புருஷ வித்தியைங்கிறது முக்திக்காக, சாந்தோக்கிய புருஷ வித்தியைங்கிறது நீண்ட ஆயுளுக்காக. அதனால ரெண்டுக்கும் நோக்கம் வித்தியாசப்படுறதுனால சாந்தோக்கியம் சொன்னது பிரம்ம வித்யை இல்லை அப்படின்னு முடிவு பண்றாரு. புரியுதா? சுவாமி ஒரே ஒரு கேள்வி. பிரம்ம வித்தைன்னு சொல்லுச்சு, ரெண்டு இதுலயும் ப்ரொசீஜர் ஒண்ணுதானா? இல்ல இதுல வந்து உருவகப்படுத்தி மனசால உடம்பால இந்த மாதிரி உருவப்படுத்தி நாமளே நம்மள ஒரு யாக நம்ம சுத்தி இருக்கிறத வந்து ஒரு யாகம் பண்ற ஒரு குண்டமா அந்த மாதிரி பண்றதா? அப்போ இதுவே கிடையாது, நம்மளே நம்ம அக்னி எல்லாமே வந்து நம்மளுக்குள்ள இருக்குன்னு விஷுவலைஸ் பண்ணி ரியலைஸ் பண்ணி அப்படியே பண்றது. அது வந்து பிசிக்கலா அக்னிகுண்டத்துல உட்கார்ந்து பண்றது இல்லையா? அப்படின்னு எடுத்துக்கலாமா சுவாமி? ஆமா, அதான் நிச்சயமா. இது மாதிரி இந்த அர்த்தம் நீங்க கேட்ட திருப்பி வரப்போறது இல்லை. அதாவது இது மானச வேள்வி, இன்னொன்னு ஆக்சுவலா பண்ணக்கூடிய வேள்வி, செங்கல் அடுக்கி பண்ணக்கூடிய வேள்வி. இந்த மானச வேள்வியில ரெண்டு சொல்லியிருக்கு புருஷ வித்தியின்னு பேர்ல. இந்த மானச வேள்வியானது ரெண்டும் முக்திக்கு வழிவகுமா அப்படிங்கிறத கேள்வி. பின்னால மீமாம்சாக்கார நமக்கு நம்மளோட இந்த விசிஷ்ட எழுத்து பேச போறார். அப்ப சொல்ற செங்கல் அடிக்கிற வேலை இஷ்டகா வேள்வியும் ஒன்று, மானச வேள்வியும் ஒன்று உண்டு. இதுல ரெண்டு எது சிறந்தது, எதுக்கு அங்கம் அப்படின்னு பார்க்க போறோம் நம்ம அடுத்து பின்னாலே வருதுக்கு. இதுல இந்த இடத்துல இருக்கிறதுனாக்க இந்த புருஷ வித்தியின்னு பேர் ஒற்றுமையை வச்சுட்டு ரெண்டும் ஒன்றும் சொல்லிடலாமா அப்படிங்கிறது தான். புரியுதா? இது வந்து வேதத்தை நன்னா படித்தவன் அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணோம்னாக்க, நம்ம சொன்னோம் இல்லையா, வைஸ்வானரன் தகராகாசம் இதெல்லாம் பூம வித்தியானம் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி இவன் தன் உடம்பையே ஒரு யாகசாலியாக பாவிச்சு இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தானாக்க அவனுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வந்துருக்குது. புரியுதா? புக்குக்கு போலாப்பா. 289 புருஷ வித்யாதிகரணம், புருஷ வித்தியை களம். வித்தியைகள் தொடர்ந்து ஆராயப்பட்டு வருகின்றன. இங்கு புருஷ வித்யை என்பது ஆராயப்படுவதால் இது புருஷ வித்தியை களம், புருஷ வித்யாதிகரணம் எனப்படுகிறது. தைத்திரிய நாராயணவல்லி இதை இவ்வாறு அறிபவன் என துவங்கி ஒருவனது உடலையே யாக உண்டமாக உருவகித்து அவன் உயிருள்ளவரை இந்த வேள்வியை செய்து பிரம்மத்தின் பெருமையை அடைவான் என்கிறது. சாந்தோக்கியம் ஆன்மாவே வேள்வி என துவங்கி அவ்வாறே உருவகித்து காலை மதிய மாலை வேள்விகளாக மனித ஆயுளை 3 பங்காக்கி அதன்படி செய்பவன் 116 வயதுடன் ஆகிறான் என்று முடிகிறது. இரண்டுமே புருஷ வித்தியை எனப்படுகிறது. ஸோ வேற ரெண்டும் ஒத்துமையாக தான் இருக்கு. இங்கு பொதுவாக எழும் ஐயம், இந்த வித்தியைகளின் பெயரும் உருவகம் ஒன்றையாவதால் வித்தியைகள் ஒன்றா வேறுபட்டனவா? ரெண்டு வித்தியை ஒன்று தானே வேறையா அப்படின்னு சந்தேகம் வருது. பொதுவாக மாற்று கழுத்து வித்தியைகளின் பெயர் உருவகம் ஒன்றாகவே இருத்தலால் அவை ஒன்றே. ஆகவே ஒன்று சொல்லப்படாத பண்புகளை மற்றதிலே கொள்ளல் வேண்டும். இப்போ இன்னொருத்தர் சொல்றானாக்க, ஐயா ரெண்டு பண்றதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு, இப்போ என்ன சொல்றீங்க, தைத்திரிய சொன்னதுல முக்தின்னு சொல்லியிருக்கு, இதில் 116 வயசுன்னு சொல்லியிருக்கு. ஸோ இது அதில் எடுத்து விடுங்க. அதாவது எவன் ஒரு புருஷ வித்தியப்பட்டானோ அவன் 116 வயசு வாழ்ந்து அப்புறம் முக்திக்கு போவான்னு வச்சுக்கோங்க.
அப்படின்னு ஒரு சஜஷன் வருது. ஆகவே ஒன்று சொல்லப்படாத பண்புகள் பலன்கள் மத்தியிலும் கொள்ளல் வேண்டும். புருஷ வித்யாயாமபி சே இதரேஷாம் ஆம்னானா, புருஷ வித்தியில் வேறுபட்டனவே. ஒன்றில் கூறப்பட்டது மற்றதில் கூறப்படாததால் இரண்டும் புருஷ வித்தியை என்ற பெயருடனும் ஒரு மனிதனையே வெள்ளி ரங்கங்களாக உருவகப்படுத்தி இருப்பினும் இரண்டிலும் அடையப்படும் இலக்கு வேறாதலாலும் சில செயல்முறைகளும் மாறுபடுதலாலும் இவை வேறு வேறாக கொள்ள வேண்டும். வேள்வி செய்வோன் ஆன்மா, அவன் சிரத்தையே மனைவி, உடல் சமைத்து, மார்பு வேள்வி குண்டம், அங்குள்ள ரோமங்கள் தர்பை, அவன் அறிந்த வேதமே குடுமி, இதயம் யூபஸ்தம்பம், அவனது விருப்பமே நெய், அவனது விகுளியே வேள்வி தீயில் பலி கொடுக்கப்படும் பிராணி. ஆய்ந்தறியும் திறன் வேள்வி தீ, தன் உள்ளுரையும் பிரம்மம் யாவற்றின் உள்ளது என்ற அறிவே தட்சிணை. அவன் உண்ணும் தூய உணவே காலை மதிய மாலை ஆகுதிகள், பகல் இரவுகளே மாதந்தோறும் செய்யப்படும் வேள்விகள், தெற்கு நோக்கு வடநோக்கு அயனங்களே சாதுர்மாசிய வேள்வி, தன்னை முழுமையாக கொடுத்தலே சத்திரம் என்னும் நெடுவேள்வி, அவனது இறப்பே வேள்வி முடிவுக்கான அவபிரதம் என்னும் முடிவு மஞ்சனம். இப்படி அறிபவன் பிரம்மத்தின் பெருமையை அடைகிறான் என்று தைத்திரிய கூறுகிறது. ஆக இந்த இந்த சொன்ன பேசேஜ் இருக்கு பாருங்க, இந்த பேச தான் வேத சாத்து முறை. எல்லா வேதம் சொன்னாலும் கடைசியில் யஜுர்வேதத்தினுடைய தைத்திரிய சாத்து முடியும். நோக்கம் வந்து வேதத்தோட நோக்கமே எல்லாரும் மோட்சம் முடங்கிறது தான், வித்தவுட் எக்ஸப்ஷன். அதனால கடைசியில் வந்து முடிக்கிறது. சாந்தோக்கியத்தில் ஏறத்தாழ மனித உடலை உருவகப்படுத்தி இருப்பினும் அவருடைய முதல் 24 வயது காலை வேள்வி, அடுத்த ஒரு 44 ஆண்டுகள் மதிய வேள்வி, எஞ்சிய 48 வயதுகள் மாலை வேள்வி என பிரித்து அப்படி உபாசிப்பவரும் உண்ணும் விருப்பமே வேள்விக்கான முயற்சி என்னும் அதன் பலன் 116 வயது என்று கூறப்பட்டுள்ளது. அது இதே மாதிரி சொல்லியிருக்கு. ஆனால் என்ன பிரச்சனைனாக்க, அவன் சொல்றதுன்னா இதனால் கிடைக்கிறது 116 வயசு, 24, 44, 48. இதனால் முந்தைய நோக்கம் பிரம்மத்தை அடைவது, பிந்தையதின் நோக்கம் நீண்ட ஆயுள் பெறுதல் என்பது தெளிவு. உபாசனா வித்தியைகளின் இலக்கு பிரம்மத்தை அடைதலேயாக இருத்தல் வேண்டும் என்பதால் பிந்தையதை பிரம்ம வித்தியைக்காக கொள்ளுகிறாது. ஆகவே இரண்டும் வெவ்வேறானவையே. ரெண்டு இது வேற அது வேறதான், ரெண்டும் ஒன்றா வச்சுக்க முடியாது அப்படிங்கிறது முடிவு. இப்போ சந்தேகம் உண்டா? எனி டவுட்ஸ்? இல்லை சுவாமி, கரெக்டா இருக்கு. யாருக்காவது? அடுத்தது வேதாத்தியாதிகரணம். இப்போ நம்ம பார்த்தோம் நிறைய, ஒவ்வொரு உபனிஷத்து படிக்கிறச்சையும் அதை தொடர்ந்து ஒரு கதையும் பார்த்து வந்தோம். ஞாபகம் இருக்கா? முதல்ல உத்தாலகாருணி அவன் தகப்பனார்ட்ட போய் நின்னா, தகப்பனார்னா படிச்சுட்டான்னு சொன்னார். அவன் படிச்சு வந்து எப்படி வரைச்சி நின்னா, ஏய் நீ அதை தெரிஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டார். அப்புறம் கூட்டின்னு போய் மண்கட்டி சட்டி பானை எல்லாத்தையும் காமிச்சார். அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதை சொல்லி தான் தத்துவமசி ஸ்வேதகேதுன்னு முடிஞ்சது இல்லையா? இப்போ இதில் வந்து நமக்கு தெரிய வேண்டிய பாகம் என்னது? தத்துவமசி ஸ்வேதகேதோ. ஒரு மண்கட்டியே பானையாகவும் சட்டியாகவும் புடவாகவும் ஆகிறது. அதேபோல் பிரம்மமே இந்த உலகமாக ஆகிறது. நீயும் அதுவும் ஒன்றும் அப்படின்னு சொன்னார். இதுதான் தெரிய வேண்டியது. ஆனால் இதுக்கு முன்னால் அந்த கதை வந்தது இல்லையா? இந்த கதை எதுக்காக? அது சொன்னாதான் இது தெரியும். ஆக்சுவலி நம்மளுடைய இதிகாசங்கள் ரெண்டும் இருக்கு பாருங்க, ராமாயண மகாபாரதங்கள் ரெண்டும். அது நோக்கம் மக்களுக்கு நல்லறிவு புரட்டுறதுக்காக. நல்லறிவு புரட்டுறத நம்ம ஜஸ்ட் ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் மாதிரி எழுதி கொடுத்துட்டேருந்தாக்க யாரும் படிக்க மாட்டாங்க. அதுக்காக அது ஒரு கதையில் வச்சு கொடுப்போம். ராமன் நடந்த வழி நம்ம நடையின் இன்றைய நாயகன் ராமனுக்கு பேர். அந்த மாதிரி அவன் நடந்த மாதிரி நம்ம நடக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை நமக்குள்ள தோற்றுவிக்கிறதுக்காக ஒரு கதை. எந்த மாதிரி ஒரு கஷ்டமான தீ வந்தாலும் சரி, அவள் வந்து எல்லாத்தையும் ஒரு ஸ்திரீயானவள் தாங்கி நிற்கணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக அது வந்தது.
அதே மாதிரி மகாபாரதத்தில் எல்லாத்தையும் இழந்து ஒன்று பாக்கி இல்லாமல் எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு போனாலும் கூட நேர்மை தவறப்படாது அப்படிங்கிறதுக்காக வந்தது. இது வெறுமை சொன்னாக்க எவ்வளோ ரசமாக வராது, மனசில் முடியாது. ஆனால் ஒரு கதையாக சொல்லிட்டாக்க ஈஸியாக புரியும் இல்லையா? வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. நமக்கு எத்தனையோ தமிழ்லையும் சரி இங்கிலீஷ் சரி நிறைய போய்ட்ரி படிக்கிறோம். அதெல்லாம் வந்து மனசில் ஆறுதா? 4 நாளாக படிச்சுட்டு வரமாட்டேங்கிறது. ஆனால் சினிமா பாட்டு உடனே வந்துடுது இல்லையா மனசில்? ஐயோ டூனை கேட்டாலும் அது என்னன்னு தெரிஞ்சிருது நமக்கு. ஏன்னா அது அடாப்டிவாக இருக்குது. இது மாதிரி மனுஷனுடைய மனசில் நல்ல குணங்கள் தனித்தனியாக அதை சொன்னாலும் அது வராது. அதை விட அது ஒரு கதையில் வச்சு சொன்னாக்க என்ன பிடிக்கும். ஆர் அவனுக்கு தர்மசாஸ்திரம் இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொன்னாக்க கசப்பாக இருக்கும். அதை ஒரு தேனில் குழைச்சி இல்லை ஒரு சாக்லேட்டை வச்சு கொடுத்தாக்க இனிப்பாக இருக்கும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கேன். இப்போ இந்த மாதிரி வரக்கூடிய பாருங்க, இந்த முன்னால் இருக்கக்கூடிய இருக்கு அது இது வந்து நம்ம ஒரு வித்தை எடுக்கச்சே இந்த வித்தைக்கு முன்னால் இந்த மாதிரியான இது சொல்றத இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா, அதையும் சேர்த்து சொல்லணுமா அப்படிங்கிறது இதில் ஒரு கண்டிஷன். இப்போ என்னன்னாக்க சாதாரணமாக இப்போ நம்ம தனியன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குருவும் சிஷ்யனும் வந்தானாக்க அவர் 2 பேருமா சேர்த்து சொல்ல வேண்டியது. சகனாவது சகனோ புனக்து சக வீரியங்கரவகை தேஜஸ்வினாவதீதவஸ்து மவீத் விஷா வகை ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கணும். எப்படின்னாக்க நம்ம 2 பேரும் ஒன்றா இருப்போம். 2 பேரும் படித்து அவருடைய புத்தியை ஷார்பன் பண்ணிக்குவோம். நம்ம 2 பேருக்குள்ள ஒரு பகைமையோ பொறாமையோ வர வேண்டாம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்றது. இது வந்து நிறைய உபநிஷத்தில் ஆரம்பத்தில் வருது. அப்போ இதை அந்த வித்தியை சொல்றச்சே இதையும் சேர்த்து படிக்கணுமா, இதையும் சேர்த்து மனசில் வச்சுக்கணுமா அப்படின்னாக்க அது தேவையில்லை. இந்த மாதிரி வரக்கூடியதுக்கெல்லாம் தனித்தனி என்ன பேருனாக்க இவ்வளோ அத்தியனம்னாக்க வேதம் சொல்ல ஆரம்பிக்கிறது. எந்த ஒரு பாடத்தையும் ஒருத்தர் சொல்லி நம்ம கற்றுக்கிறதுக்கு பாருங்க அத்தியனம். இந்த அத்தியனத்தில் வரக்கூடியது எல்லாத்தையும் இதில் எடுத்துக்கணுமா ஒன்று. அதே மாதிரி ஒரு டீச்சர் இருக்கார், ஒருத்தருக்கு இதை சொல்றதுக்காக இருந்தாங்க. ஒரு சின்ன கதையை சொல்லி அது மூலமாக இது புரிய வைக்கிறாருனாக்க அப்போ வந்து அவர் சொல்ல இந்த என்ன கணக்கு பாடம் கணக்கு பாடத்தை விட்டுவிட்டு அதுக்கு பதிலாக அது சொன்ன கதையை மட்டும் புரிஞ்சிருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. வேடிக்கையாக அவர் சொல்றது உண்டு. ரொம்ப ஆச்சாரக்காரர், நல்ல கர்மட்டர். அவருக்கு என்னவோ பூனை வளர்க்குறது ஒரு ஆசை. பூனை வளர்த்துட்டு இருந்தார். அதில் சிராதம் வந்தது. சிராதம் வரைச்சே இந்த பூனை கண்டாலும் மெஜர் விளக்குதா தனியாக வெளியில் போய் ஒரு கூடையில் போட்டு மூடி வச்சுட்டேன். அதுதான் பண்ணுற வழக்கம். அவர் காலமாயிட்டார். அவருக்கு சிராதம் மட்டும் பிள்ளைகள் வந்தாங்க. பிள்ளைகள்லாம் என்ன பண்ணான்னாக்க, ஐயோ அப்பா பூனை வளர்த்துட்டு இருந்தார், சிராதத்துலேயும் அதை போட்டு மூடி வைப்பா, இந்த பூனை எங்கேயோ போயிடுது, இப்போ பூனை வரலையே எப்படி சிராதம் பண்ணுறது நல்லா. ஸோ அதுக்கு சம்மந்தம் இல்லாத 2 ஐட்டம். யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க இதுக்காக. அது மாதிரி நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான வித்தியில இந்த மாதிரி முன்னால் இதோடைய சில சரித்திரங்கள் இருந்தாக்க சில ப்ரேயர்ஸ் வந்துனாக்க அது எல்லாத்தையும் எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது டிஸ்கஷன். புரியுறதா? ஏதாவது சந்தேகம் உண்டா? ஸ்கூலுக்கு போறச்சே நல்ல ப்ரேயர் பண்ணிட்டு போறோம் இல்லையா, அது ஒரு பாடத்தோட பகுதியாது இல்ல இல்ல இல்லையா? அந்த மாதிரி சொல்ல வந்தீங்க சுவாமி. எதுக்கு இந்த ஒரு டிஸ்கஷன் இந்த பிரம்மசூத்திரத்துல வரணும்? ஒரு இது ஒரு மாதிரி தனித்து இருக்கிற மாதிரி தெரியுது. அதாம்மா, ஒரு வித்தியைக்கு ஒரு வித்தியை எடுக்க போறோம். அந்த வித்தியைக்கு முன்னால இன்ட்ரோடக்ஷன் சிலது வருது, சில கதை சொல்ல வருது. அப்போ அந்த நம்ம வித்தியை தான் படிக்கிறோம் நம்ம. அப்போ இந்த கூட இருக்க கதையும் சேர்த்து படிக்கணுமா, அதையும் சேர்த்து நினைவு வச்சுக்கணுமா, அவருடைய கேரக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுமா கேட்குறாரு. நோக்கம் அது இல்லை, வித்தியை தான் நோக்கம் நமக்கு அப்படிங்கிறது. இப்போ நம்ம
சில மருந்துகள் கேப்சூலாக சாப்பிட்றோம். ஏன் கேப்சூலாக சாப்பிட்றோம் தெரியுமா? சொல்லுங்க. நம்ம நீங்களே சொன்ன சுவாமி, சலைவால இதுவாயிடும், கெமிக்கல் ரியாக்ஷன் இந்த வந்துடும். மருந்தை ஆஸ் இட் இஸ் தலைவாலப்பட்டதுனாக்க அது வந்து அவனுடைய எஃபெக்ட் இருக்காது. அது என்ன பண்ணுனாக்க கீழே போய் வயிற்றுக்குள்ளே போய் நேரம் அங்கே தான் அது பிரியணும். அங்கே வந்து அங்கே இருக்க கேஸ்ட்ரிக் ஜூஸஸோடு சேரும். ஆமாம் ராமா, அப்போ தான் அது உபயோகமாக இருக்கும். அதனால அதனால அது அப்படித்தான் பண்ணணுங்கிறது தேவைச்சிருக்கு. அப்போ இந்த கேப்சூல் பண்ணுறால அது எதோ மெட்டீரியல், இது அந்த மெட்டீரியல் மருந்தே இல்லை. இது சும்மா மருந்தை ஹோல்டு பண்ணிக்கிறதே இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் விழுங்குதா சேர்த்தா முழுங்க விட்டுருக்கு. இப்போ என்ன கேள்வினாக்க, அதே மாதிரி பிரம்ம வித்தியை நமக்கு இருக்கு, அதில் நம்ம சொன்னாலும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னாக்க அதுக்கு முன்னாலே பின்னாலேயும் சில அடிஷன்ஸ்க்கு எல்லாம் வருது, ப்ரிஃபிக்ஸ் அண்ட் சஃபிக்ஸ் வருது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமானா தேவையில்லைன்னு சொல்ல போகிறோம். அதில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க சில ஒரு ப்ரேயராக இருக்குது, சில பேர் சில கஷ்டங்களை ஒழியட்டும் அப்படின்னு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி இருக்கு சிலதெல்லாம். அதனால இதெல்லாம் தேவையா அப்படின்னாக்க அதெல்லாம் வேண்டாம், நமக்கு நோக்கம் பிரம்ம வித்தியை மட்டும்தான் அப்படிங்கிறதுக்காக இந்த இந்த கடை வந்திருக்கு. போலாமா? 291 வேதாத்தியதிகரணம், மறைத்துவக்க மாறுபடுகளம். பல உபரிடங்களில் துவக்கத்தில் பிரம்ம வித்தியைக்கு தொடர்பற்ற சில வரிகள் வருகின்றன. இவற்றில் சில வேண்டுதலாகவும் தடைகளின் அழிவாகவும் தோத்திரங்களாகவும் காணப்படுகின்றன. இவை இக்களத்தில் ஆராயப்படுவதால் இது மறைத்துவக்க மாறுபடுகளம் வேதாத்தியதிகரணம் எனப்படுகிறது. இதன் மைய கருத்து, அதருண வேதத்தின் ஆரம்பத்தில் எதிரிகள் ஒளி அழியட்டும், இதயங்கள் பிளக்கப்படட்டும் என்றும், சாமவேத ரகசிய பிராமணத்தில் பருதியே ஒளியை வரச்சை, வேள்வியை பெருக்கு என்றும், ஐத்திரேய மகாபாரத பிராமணத்தில் இந்திரனை ஐத்தன்றோ பெரியவரானான் என்றும், கௌஷிதையில் இதே பேருள்ள பிராமணத்தில் தேவகுருவே வருடம், அவருடைய ஆன்மாவே மகாபாரதம் என்றும், சுக்ல யஜுர்வேதத்தில் பிராவர்க்கியத்தில் தேவர்கள் சத்திர வெளியே சென்றனர் என்றெல்லாம் துவங்குகின்றன. முன்னால பார்த்ததில்ல, சில பார்த்தோம் இல்லையா? நசிகேதஸ் அப்பா யாகம் பண்ணினார், அவனை என்னை யாரு கொடுத்தேன்னா யமனு கொடுத்தேன்னா போயிட்டான்னாக்க, அது நசிகேத வித்தியில அந்த அந்த கதை நமக்கு தேவையில்லை. ஆனால் நசிகேதஸுக்கு யமன் சொன்னதான் முக்கியமாக படுறது நமக்கு. அதனால் அதை மட்டும்தான் முக்கியமாக எடுத்துக்கணும் நம்ம அப்படிங்கிறோம். இங்கே பொதுவாக ஐயம் இவற்றை தொடர்ந்து உபாசனைகள் விவரிக்கப்படுவதா இவ்வாக்கியங்களும் உபாசனைக்கு அங்கமாகுமா? அப்போ அது உபாசனை பண்ணுறச்சே இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? இப்போ சஹஸ்ரநாமம் சொல்கிறோம் இல்லையா? சஹஸ்ரநாமம் சொல்கிறச்சே முதல்ல சுக்லாம்பிரத வம்சத்தை ஆரம்பித்து பீஷ்மோவாச்சா சொல்லி, அதுக்கு முன்னாடி விஸ்வ வஷட்கார வர மட்டும் இருக்கு பாருங்க. முந்தினது பூரா இதுதான் இன்ட்ரடக்ஷன் தான் இருக்கு. எதுக்காக இந்த சஹஸ்ரநாமம் சொல்றீங்க? சஹஸ்ரநாமம் பெருமையை சொல்றதுக்காக வந்தது. ஆனால் விஷ்ணு சஹஸ்ரநாமங்கிறது விஸ்வம் விஷ்ணு வஷட்காரர் வந்து ஆரம்பிச்சு ரதாங்கபாடி லக்ஷோபி நேத்திர இடத்துல முடியுது. ஆக இந்த 1000 நாமாக்கு அது இன்ட்ரோடக்ஷன். எதுக்காகனாக்க இதை ஏன் சொல்லணும், சொன்னால் என்ன கிடைக்கும்? இதுக்கு பேர் அர்த்தவாதம்னு பேர், அது பெருமை சொல்றது. ஆக இது தேவையா? இதை நம்ம இதுதான் சஹஸ்ரநாமம் சொன்னாக்க இது தேவையில்லை. இப்போ சஹஸ்ரநாமம் அவளுடைய அர்ச்சனை பண்ணுறா இல்லையா? அவள் ஆரம்பிச்சோம்னா விஸ்வஸ்மே நமஹ அப்படின்னு ஆரம்பித்தான், அப்படிதான் சொல்லுவாள். இது நம்ம சுக்லாம்பரத வருஷம் ஆரம்பிச்சுமே அது பண்ணலையே அப்படின்னா பண்ண மாட்டான், அது தேவையில்லை இல்லை. அது மாதிரி இப்போ இதையும் சேர்த்து எடுத்துக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது தான். வேதாத் யத்த பேதாத், பொருள் வேறுபட்ட வாக்கியங்கள் வேதத்துவத்தில் இருப்பினும் அவை அங்கம் அல்ல. வித்தியுடன் சேர்ந்து காணப்படுவதால் அவை அங்கமே ஆயினும் எதிர்மறை கருத்துக்களை கொண்ட ஒளியை அழித்துவிடு போன்றவை கொள்ளத்தக்கவை அல்ல. மாறாக கதிரவன் நம்மை ஆசீர்வதிக்கட்டும், நாம் சேர்ந்தே இருப்போம் போன்ற விதியை துவங்குகையில் குருவும் சீடனும் சேர்ந்து செய்யும் இறைவழக்கம் போட்டிருக்கிறார். அவற்றை எல்லா விதிகளும் சேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்பண்புகள் வித்தியைக்கு அங்கமல்ல என்பதால் சேர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனெனில்
இவை சில வாக்கியங்கள் சிலரின் அழிவுக்காக உள்ளதாகவும் சில பகலில் சொல்லத்தகாதவையாகவும் சிலது காட்டில் சொல்லப்படுவதாகவும் உள்ளதாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டாம். துவக்கத்தில் ஒரு இறை வணக்கம் வித்தியின் பகுதி அல்ல. ஆகவே இப்படிப்பட்ட வாக்கியங்கள் வித்தியோடு சேர்த்துக் கொள்ள வேண்டியதில்லை. இப்போ வேதம் சொல்லச்சு என்ன பண்ணான்னாக்க சொல்லித்தரா பாருங்க, அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பா. சில அபரகாரியத்துக்கு சில காரியங்கள் இங்கே கிரிமேஷன் கிரவுண்டில் பண்ண முடியாது, அந்த மந்திரத்தை ஆத்தர் சொல்ல மாட்டார். இங்கே கோவிலில் வேற மடத்தில் சொல்லிக் கொடுப்பா. சில மந்திரங்கள் வரத்து சொல்லணும், சில மந்திரங்கள் மனசுக்குள்ள சொல்லணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால எல்லாம் சேர்ந்து ஒரே வித்தியின் பெருந்தான் சரி. அப்போ எல்லாத்தையும் எடுத்துக்கணும் தேவையில்லை. எது நமக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்துட்டா போதும். ஆக பிரம்ம வித்யைக்கு நோக்கம் முக்தி அடையிறது தான். அதுக்கு இன்ட்ரோடக்ஷன் முதல்ல கொடுத்து மனசில் வாங்கிட்டா போருமே தவிர்த்து அதை வித்தியோட சேர்ந்து சொல்லணுங்கிற தேவையில்லை அப்படிங்கிறது தான். இப்போ கூட சகசிரநாம அகண்ட பாராயணம் பண்ணுறவங்க பாருங்க, முதல்ல சொல்கிறச்சே முதல்ல சுக்லாமரத்தை ஆரம்பிச்சுடுவார். அப்புறம் ரெண்டாவதுலேருந்து விஸ்வபுஷ்ணுலேருந்து ஆரம்பிச்சுடுவார். கடைசியில் முடிக்கச்சு தான் திருப்பி பல சொல்லியோட சேர்த்து முடிப்பார். இது வழக்கம். அது மாதிரி நம்ம இந்த எல்லாத்தையும் அதுக்கு ஒரு பிரியாம்பிளாக இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து படிக்கணுங்கிற தேவை இல்லை அப்படிங்கிறது என்னுடைய முடிவு. புரியுதா? டவுட்ஸ்? யாருக்காவது? உங்களுக்கு டவுட் இல்லையா? சொல்லுங்க. தெளிவா இருக்கு சுவாமி. அதனால எதை சொல்லலாம் சொல்ல வேண்டாங்கிறது இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். புரியுதா? இதோட இருக்கட்டுமா? இன்னும் தொண்டை முழுக்க சரியாகல. அதான் தெரியுது சுவாமி, அதுக்குதான் பரவாயில்ல, நீங்க முடிச்சுக்கலாம், கஷ்டப்பட வேண்டாம். அதான், அதாவது நமக்கு மூலதனமே அதுதானே, அதுக்குள்ள வச்சுனா பிரச்சனை இல்லையா? அதனாலதான் அதை வச்சுக்க வேண்டியிருக்கு. சரியா? நன்றி சுவாமி. உங்க ஃப்ரெண்ட் யாரோ சுகன்யாவா, இந்த அம்மா பேசுனாங்க இன்னைக்கு திருவனந்தபுரத்துல இருந்து. ஓ ஆமா சுவாமி, உங்ககிட்ட டவுட் இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா பேசுனாங்க. ஆமா கேட்டாங்களா, பேசுனாங்களா? ஆழ்வார் எம்பெருமானார் திருவடி சரணம், ஆச்சாரியன் திருவடி சரணம், திருவடி சரணம், ஸ்ரீ ராமானுஜாரியா எனவ பரமயோகினி பரமயோகினி சூத்ராணம் சமத். சொல்லுமா.